Hi guys, welcome to HTML Insights. இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா HTML. ஏன் HTML கற்றுக்கணும்? நம்ம எல்லாருமே இன்டர்நெட்டில் தான் நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸோட பேஸே HTML தான். ஆல்மோஸ்ட் எல்லா பிஸ்னஸ்க்குமே ஒரு ஆன்லைன் ப்ரெசன்ஸ் தேவைப்படுது. நீங்கள் HTML லேர்ன் பண்ணி அதை உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணுறதுனால நீங்கள் போகிற இன்டர்வியூஸில் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜாக இருக்கும். அதுவும் இல்லாமல் HTML ரொம்பவே ஈஸி கூட, வித்தின் அ டேஸ் ஆர் அ வீக்கில் நீங்கள் மாஸ்டர் பண்ணிடலாம். ஓகே, அப்போயே இன்னும் வெயிட் பண்ணோம், வாங்க HTML கற்றுக்கலாம். வாட் இஸ் HTML? HTMLனா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இதில் ஹைப்பர் டெக்ஸ்ட்ன்றது ஒரு லிங்க்லேருந்து இன்னொரு லிங்க் ஆர் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுறது. சிம்பிளாக சொல்லலாம், ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் ஜம்ப் பண்ண யூஸ் பண்ணுறது தான் ஹைப்பர் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ யூடியூப்பில் அரவிந்த் இன்சைட்ஸ்ன்னு சர்ச் பண்ணதும் நம்ம சேனல் ஷோ ஆகும். இப்போ இந்த சேனல் பேஜுக்குள்ளே டெக்ஸ்ட் அண்ட் லிங்க்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதில் எது டெக்ஸ்ட் எது லிங்க்ஸ்ன்னு எப்படி தெரியும்னா, இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது அது செலக்ட் ஆகுமே தவிர அது எந்த பேஜுக்குமோ இல்லை எந்த ஒரு ஆக்ஷனுமே அங்கே ஆகாது. ஸோ அது நார்மலாக டெக்ஸ்ட்டுன்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இதில் இருக்கிற ஹோம், ஷார்ட்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன், வீடியோஸ், கம்யூனிட்டி எல்லாமே ஒரு லிங்க் தான். அண்ட் இங்கே இருக்க ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனும் ஒரு லிங்க் தான். மறக்காமல் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் மேக் பண்ண எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணோம். அண்ட் பேக் டு த வீடியோ. இப்போது லிங்க்ஸில் 2 விதமாக இருக்குது. ஒன்று இன்டர்னல் லிங்க்ஸ், இன்னொன்று எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ். இப்போது நம்ம ஒரு நியூஸ் வெப்சைட்டில் இருக்கோம். இதில் இன்டர்னல் லிங்க்ஸ்னால் என்ன, எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இப்போ இன்டர்னல் லிங்க்ஸ்னால் ஒரு வெப்சைட்குள்ளேயே வேறு பேஜுக்கு போகிறது இன்டர்னல் லிங்க்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பாலிடிக்ஸ்ன்னு ப்ரெஸ் பண்ணதும் அந்த வெப்சைட்குள்ளேயே இன்னொரு பேஜுக்கு நம்ம ரீடைரக்ட் ஆகிருக்கும், அதாவது ஜம்ப் பண்ணியிருக்கோம். இப்போது எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் அப்படின்னா அந்த வெப்சைட்குள்ளேயே ரீடைரக்ட் ஆகாமல் நம்ம லிங்க் ப்ரெஸ் பண்ணதும் வேற ஒரு வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணுறது தான் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்க சோஷியல் மீடியா ஐகான்ஸை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஸோ அந்த சோஷியல் மீடியாவுக்கு நம்மளை ரீடைரக்ட் பண்ணி அங்கே கொண்டு போவோம். ஸோ இதுதான் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்னென்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அடுத்து மார்க்அப் லாங்குவேஜ்னால் என்னென்னு பார்ப்போம். மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுற ஒரு லாங்குவேஜ். இந்த ப்ரெசன்டேஷன் பாருங்கள், இதில் ஒரு ஹெட்டிங், சப்ஹெட்டிங், பேராகிராஃப், இமேஜ் இருக்குது. ஆனால் இது எப்படி கம்ப்யூட்டருக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும்? நம்ம HTML டேக்ஸ் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு HTMLல ஹெட்டிங் டேக், பேராகிராஃப் டேக், இமேஜ் டேக் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாமே ஃபியூச்சர் வீடியோஸில் கிளியராக பார்க்கலாம்.